அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்குப் பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. சியப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரம் அதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்கள் பதின்மரும் இப்பூவுலகத்திலே பகவானே பரதேவதை என்று அறுதியிட்டு கொடுப்பதற்காகவும் அந்த திருமாலை பற்றின பக்தியை உலகத்திலே பரப்புவதற்காகவும் அவதரித்தார்கள். ஆழ்வார்கள் 10 பேர் பிறந்திருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமாக ஒரே பெண் குழந்தை தோன்றினாள். பெரியாழ்வார் ஒருத்தருக்குத்தான் பெண் பிறந்தாள். குலசேகர ஆழ்வாருக்கு சேரகுலவல்ல நாச்சியார்ங்கிற பெண் பிறந்திருந்தாலும் அவள் ஆழ்வார்கள் கோஷ்டியிலே சேர்ந்து பாசுரங்களை திவ்ய பிரபந்தத்தில் சேர்த்து பாடவில்லை. ஆனால் ஆண்டாள் ஒருத்திதான் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாய் திருப்பாவை 30 பாசுரங்களும் நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்களுமாக 2 திவ்ய பிரபந்தங்களை சாதித்துள்ளார். ஒரு ஆச்சாரியன் எடுத்துட்டோம்னால் அவருக்கு ஞானம் இருந்து அவருக்கு ஆச்சாரம் இருந்து அவர் கடைப்பிடித்து மோட்சம் போயிட்டா மட்டும் பெருமை அல்ல. அதப்போல் தன் அடியார்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களையும் அதன்படி நடக்க வைத்து அவர்களுக்கும் மோட்சமுண்டு நார் அறுதியிடுகிறானோ அவர்தானே ஆச்சாரியன்னு கொண்டாடப்படுகிறார். ஆனால் ஆழ்வார்கள் அனைவருக்குமே என்ன பெருமைனால் தாங்கள் பகவான் அனுபவித்ததோடு நின்றுடாமல் அதை பாசுரங்களாக எழுதி வைத்து இன்றளவும் நாமும் அனுபவிக்கிறா போலே நாமும் அந்த மார்க்கத்தை பின்பற்றி மோட்சத்தை அடைகிறா போல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காளோ இல்லையோ, அதுதான் அவர்களுக்கு இருக்கிற கருணை வள்ளல் தன்மை. மேகம் பொழிகிறது, எங்கெங்கிருந்தாலும் அங்கங்கு போய் பொழிகிறது, எத்தனை நாளானாலும் பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஆழ்வார்கள் எல்லாரும் மேகத்தை போன்றவர்கள். நாம் எங்கெங்கு இருப்பவர்களோ அங்கங்கு வந்து பொழிகிறார்கள். இது மழையை மட்டும் பொழியும். மழை தண்ணீர் குடித்தால் தான் உயிர் வாழ முடியும். அதே போல் ஆத்மா உயிர் வாழ வேண்டுமென்னால் அதுக்கு பகவத் விஷயங்கிற மழை தேவை. அந்த தண்ணீர் இருந்தால் தான் நான் வாழ்வதற்கு முடியும். அதைத்தான் ஆழ்வார்கள் எங்கும் தீர்த்தகரராமிற் திரிந்து என்று ஊரோர் ஊராக போய் பாடினார்கள், அடியார்களுக்கு உபதேசித்தார்கள். அப்படி ஒரு மழை மேகந்தான் ஆண்டாள்ங்கிற மேகம். கோதை நாச்சியார் என்னும், சூடி கொடுத்தவள் என்னும், பாடவல்ல நாச்சியார் என்னும், ஆண்டாள் என்னும், இப்படி பல திருநாமங்களாலே வழங்கப்படுகிறாள். அவ்வாண்டாள் பாடின திருப்பாவை 30 பாசுரங்களும் மார்கழி மாசத்து 30 நாட்களுக்காக. ஓரொரு நாளுமே பொன்னான நாள், ஓரொரு பாசுரமே பொன்னேட்டில் பதிக்கப்பட வேண்டிய பாசுரம். இந்த மார்கழி மாசம் 30 நாளும் தப்பாமே அனுபவிக்க வேணும்னு சொல்லுகிறார்கள். மார்கழி 30 நாட்கள் 30 பாசுரங்கள். அதை கோதண்டராமனுடைய அனுகிரகத்தாலே சீதாராமர்களுடைய அருள் கொண்டு நடத்த வேணுங்கிறது பகவானுடைய ஆணை. அதன்படிதான் இந்த விழா இப்போது தொடங்கியுள்ளது. இதை நிர்விக்னமாக 30 தப்பாமே நடத்தி கொடுக்க வேணுமென்னு சீதாராமர்களுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து கொண்டு தொடங்குவோம். ஆண்டாள் சரித்திரம் என்னங்கிறத சுருக்கமாக விண்ணப்பிக்கிறேன். திருப்பாவை ஏன் பிறந்ததுங்கிறத சொல்கிறேன். மேற்கொண்ட அவகாசத்துக்கு தகுந்தா போலே முதல் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இன்று நாம் அனுபவிக்கலாம். என்றைக்குமே ஒரு பிரபந்தத்தை அனுபவிக்க போகிறோம், ஒரு பாசுரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா யார் எழுதினார்கள்ங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்ல வந்த விஷயந்தானே முக்கியம், ஆர் சொல்லியிருந்தா என்ன என்று நாம் கேட்கலாம். அது இந்த நாளைக்கு பொருந்தும். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆழ்வாராச்சாரியர்கள் காலத்திலே இன்னார் சொன்னாருங்கிறத சேர்த்து தான் படிக்கிறார்கள். ஓரொரு பிரபந்தத்துக்கு முன்னாடி தனியன்னு வருது பாருங்க, அது சம்ஸ்கிருத ஸ்லோகமாகவோ தமிழ் பாசுரமாகவோ இருக்கும். அதை தெரிஞ்சுட்டாதான், அதை சொன்னாதான் பாடினவாறு எதுக்காக பாடினார்கள்னு தெரிந்து கொள்ளலாம். அது அந்த திவ்ய பிரபந்தத்திலிருந்து தனித்திருக்கும். அதனால தான் அதுக்கு தனியன்னு பேர். அதிலே தான் இதை பாடினவருடைய ஏற்றம் என்ன,
பாடப்பட்ட பிரபந்தத்தினுடைய ஏற்றம் என்ன, இந்த பிரபந்தம் என்ன அர்த்தத்தை சொல்றதுக்காக வந்தது, இந்த மூணு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பக்திரு வைலக்ஷண்யம், பிரபந்த வைலக்ஷண்யம், விஷய வைலக்ஷண்யம். இன்னார் வக்தா, இன்னார் தான் பாடுறார், இன்ன பிரபந்தம் பாடப்பட்டது, இந்த பிரபந்தத்தால் இன்ன சொல்லப்பட்டது. இப்ப இந்த மூணுலையும் திருப்பாவேன்னு எடுத்துட்டோம்னா, பாடினதார் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியான ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆடி மாசம் பூர நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணி ஆண்டாள். அவள் தான் பிரபந்த கர்த்தா, பாடினவள். பாடப்பட்ட பிரபந்தம் எது? 30 பாசுரங்களோடைய கூடின திருப்பாவை. சுருக்கம் 1102 இல்லை. திருமங்கியாழ்வார் பாடினா போலே 1000க்கு மேலே இல்லை. அதுக்குன்னு திருமந்திரம் ஓம் நமோ நாராயணா போல 8 எழுத்தும் இல்லை. ரொம்ப சுருக்கமாக இருந்ததுன்னாலும் அர்த்தம் புரியறதுக்குள்ள போர்னு ஆயிடும். ரொம்ப நெடுநடுன்னு இருந்ததுன்னாலும் நமக்கே அதில் ஈர்ப்பு வராது. இப்போ ஆண்டுதோறும் 365 நாள் இருக்கோ இல்லையோ, 3 வருஷத்துக்கு ஒரு தரம் திருவாய்மொழி அனுபவிக்கலாமே. ஏன்னா பாசுரம் 1102, அதை 3ஆல் பெருக்கிக்கோ. 365 3ஆல் பெருக்கிட்டோம்னா சுமாராக ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தரம் திருவாய்மொழி அனுபவிக்கலாம். ஏனோ லோகத்தில் அந்த மாதிரி ஒன்றும் ஏற்பாடு பண்ணியே வைக்கல. தினப்படி திருவாய்மொழி ஒரு பாசுரத்தை கேளுங்கோ, 3 வருஷத்துக்கு ஒரு தரம் கேட்டுவிடலாம். நீங்கள் ஒரு 60 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா 20 வருஷம் கேட்டுவிடலாம். 20 தடவை கேட்கலாம்னு யாருமே சொல்லலையே. சொல்லியிருந்தா ஒருத்தரும் கேட்க வரமாட்டான். இது ஒரே ஒரு மாதம் 30 நாள், 30 நாளைக்கு 30 பாசுரம் அப்படின்னு வைத்தபடியாலே தான் ஈர்ப்பு. பகவத் விஷயமாகவே இருந்தால் கூட நாம் வாழறது இன்னும் சம்சாரத்தில் தானே. ஒருவேளை வைகுண்டத்துக்கு போன பிற்பாடு தினப்படி திருவாய்மொழி கேட்டுக்கோன்னு சொன்னால் நம்ம கேட்டுருப்போமே தவிர, இங்கிருக்கும் போது அதை செய்ய போகிறோமா? அதனாலேயே இந்த பிரபந்தத்துக்கு ஏற்றம் அனதிவிஸ்தரமாக உள்ளதுன்னு ஏற்றம். ரொம்ப பெரியதாகவும் இல்லை, மிகச் சுருக்கமாகவும் இல்லை, வேண்டிய அளவுக்கு வேண்டிய பொழுது அனுபவித்துக் கொள்ளுகிறா போல இருக்கிறது. அது திருப்பாவைங்கிற பிரபந்தத்துக்கு ஏற்றம். 3வது, திருப்பாவையாலே சொல்லப்பட்ட விஷயம் ஏது? சொன்னது ஆண்டாள், சொல்லப்பட்டது திருப்பாவை. திருப்பாவையில் சொல்லப்பட்ட தாரணா ஆயனாகிற கண்ணன், அவனை பற்றித்தான் 30 பாசுரங்களாலே ஆண்டாள் பாடினாள். சரி, இந்த பிரபந்தத்தை ஆண்டாள் பாடினாள்ங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம், என்ன பலம் கிடைக்கும்? ஏதேனும் கிடைக்குமா? எத்தை சொன்னாலும் எதை செய்தாலும் கிடைக்கணுங்கிற ஆசை நமக்கு. ஒரு பிள்ளை ஒரு 70 வாங்கிட்டு இருக்கிறவன் 90 வாங்கணும்னு நின்னால் கூட இன்னத்தை வாங்கி தரேன் வாங்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ. அந்த வயசுலேருந்தே அந்த பழக்கத்தை நாமும் வளர்த்து, உனக்கு இன்னதை வாங்கித்தரேன், இன்னது பண்ணு, இன்னத்தை கொடுத்துட்றேன், இன்னதை பண்ணுன்னா, அப்போ திருப்பாவை சொல்லச்சவன் என்ன வேணுங்கிறான். ஏற்கனவே ஏதோ சின்னது போய் பரீட்சையில் வாங்கிட்டு வந்தால் தரேன்னு சொன்னால் 30 நாள் திருப்பாவை சொல்கிறேன். அதற்கு என்ன? எந்த சபைக்கு போங்கோ, திருப்பாவை ஒப்புவித்தல் போட்டி வைப்பா. போட்டியில் கலந்துண்ட வாளுக்கெல்லாம் பரிசு கொடுக்கணும். ஜெயிச்ச வாளுக்கு மட்டும் இல்லை, கலந்துண்டவா எல்லாருக்கும் கொடுக்கணும். ஜெயித்த வாளுக்கு 1 2 3 ஆறுதல் இத்தனை பரிசும் கொடுக்கணும். திருப்பாவை சொன்னத்துக்கு பரிசான்னு கேட்டோம்னா பரிசு இருக்கே. ஆண்டாளே சொல்லியிருக்கா, என்னுடைய திருப்பாவை 6 சொன்னாலும் சரி, செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இது திருப்பாவைக்கு பரிசு. பக்தி பிறக்கும், பிறந்த பக்தி பகவானிடத்தே ஈடுபடுத்தும், ஈடுபட்டு சரணாகதி அனுஷ்டிப்போம், அவன் அனுகிரகத்தாலே மோட்சம் பெறுவோம். இது நிச்சயமான பரிசு. திருப்பாவை சொன்னவர்களுக்கெல்லாம் இந்த லோகத்தில் இருக்கிறச்சேவும் வாழ்ச்சி தான். அந்த லோகத்துக்கு போவதற்கும் இடம் நிச்சயப்படுத்தப்பட்டு விடுகிறது. இது அந்த பிரபந்தத்தை சொல்றதுனால வருகிற பலன். இப்படி எல்லா விதத்திலும் ஏற்றம் இருக்கச் செய்தே இதை நாம் ஏன் அறியாமல் போக வேண்டும்? இதை தெரிஞ்சுட்டு தான் ஆழ்வாராச்சாரியர்கள் எல்லாம், முக்கியமாக ஆச்சாரியர்கள், திருப்பாவையை மார்கழி மாசத்தில் ஓத வேண்டும். ஆண்டாள் அன்றே அப்படித்தான் மார்கழி நோன்பு நோற்றாள். நாம் இன்றும் மார்கழி மாசத்தில் ஓத வேண்டும்னு சொல்லுகிறார்கள். அன்னைக்கு ஆண்டாள் நோன்பு நோற்றாளா? மார்கழி மாசத்தில் நோற்றாளா? அது என்ன சரித்திரம்? எதுக்காக ஆண்டாள் திருப்பாவும் 30 பாசுரங்கள் பாடினாள்னா, ஆண்டாளை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா? தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலை கடைசி பாசுரத்தில் தெரிவிக்கிறார். வளவெழுந்தவளமாட மதுரமான் அகரந்தன்னுள் கவளமால் யான கொன்ன கண்ணனை அரங்கமாலை துளவத் தொண்டாய தொல்சீர் தொண்டரடி பொடி சொல் இளையபுன் கவிதையேலும் எம்பிரார் கினியவாரே. நான் பாடின கவிதை ரொம்ப இளைய கவிதை. ஆழ்வார்களுக்குள்ள 8ஆவதா பிறந்துவிட்டார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். ஆனால் ரொம்ப கீழே பிறந்தவர் இல்லையோ. நான் ஒன்றும் மூத்த ஆழ்வார்கள்லாம் இல்லை, நான் இளைய ஆழ்வார் தான். என்னுடைய கவிதை புன்கவிதை. புன்கவிதைன்னா நல்ல பாட்டு இல்லைன்னு அர்த்தம். இலக்கணம் சரியாக இருந்திருக்காது, எழுத்து சீர் தலை அடி தொடை எப்படி இருந்திருக்குமோ தெரியாது. என்னமோ எனக்கு அழணும்னு தோணித்து பாடிவிட்டேன். இவ்வளவுதான் தொண்டடிப்பொடி ஆழ்வார் சாதித்தார். பெரியவாச்சான் உள்ள வியாக்கியானத்தில் விசாரிக்கிறார், அப்போ எதுக்கு பாடினீர்?
நீர் தான் இவ்வளவு சுமார்னு நீரே சொல்றீரோ இல்லையோ. அப்ப இதை போல கவிதையை பாடணுமான்னா நான் உங்களுக்காக பாடலையே. எம்பிரார்க்கு இனியவாறே, என் பிரானான அரங்கநாதனுக்கு அது இனிதாக உள்ளது. அப்படி இருக்குமான்னு கேட்டால் ஒரு தாயாரை பார்த்து எது உனக்கு இனிக்கிறதுன்னு கேட்டுப்பாருங்க. அவ குழந்தை பெற்றிருக்கா, சின்ன குழந்தை. அது மழலை பேசுகிறது, உளறுகிறது. கிம்ருஷ்டம் சுதவச்சனம் கிம்ருஷ்டதரம் ததேவ சுதவச்சனம் கிம்ருஷ்டதமம் ததேவ சுதவச்சனம். எது ஒரு தாயாருக்கு பிடிக்கும்? குழல் பிடிக்குமா, யாழ் பிடிக்குமா, வீணை பிடிக்குமான்னு கேட்டா இல்லை, என் குழந்தை வளர்றது தான் பிடிக்கிறதுங்கிறா. சரி, அதை முதல்ல வச்சுக்கிறேன். அதை விட எது பிடிக்கும்? அதே குழந்தை வளர்றது தான் பிடிக்குங்கிறா. அதை விட எது பிடிக்கும்? அதே குழந்தை வளர்றது தான் பிடிக்குங்கிறா. குழலினிது யாழினிது எம்மர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். அதை தொண்டரடிப்புடியாழ்வார் பிடிச்சு நுட்டார். நான் பகவானுக்கு மக்கள் மகன், நான் வளர்றேன். என் தாயாரான அரங்கநாதனுக்கு அது பிடிச்சிருக்கு, மற்ற பேருக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிற கவலை எனக்கு இல்லை. அதனால நாம திருப்பாவை சொன்னோம்னா நிறைய தப்பு இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், அறியாத்தனத்தால நாம் பேசியிருக்கலாம். இதை எத்தையும் பகவான் குற்றமாக எடுத்துக்கொள்வதே இல்லை. ஏனெனில் இதுக்கு நமக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு அவர் ஒன்றும் பரீட்சை வைக்கலையே. இப்போ நீ சொன்னியா கொடுத்துட்றேங்கிறாரே தவிர நீ இந்த மாதிரி சொன்னாதான் உனக்கு 98 போட்டு கொடுப்பேன்னு நான் சொல்றார் பெருமான். இந்த மட்டுமானு சொன்னானேன்னு நினைக்கிறானே தவிர அவன் எப்படி சொன்னான்னு பார்ப்பதே கிடையாது. ஆகையால் சொல்ல வேண்டியது முக்கியம், ஸ்ரத்த ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தை இல்லாத சொல்லிடக்கூடாது. அதில் ஒரு ஆதரவு இருக்கணும், மதிப்பு இருக்கணும். நம் ஆண்டாள் திருப்பாவை நமக்குன்னு பாடியிருக்கிறாள், அதை நாம் அவசியம் சொல்ல வேண்டும். மற்ற எந்த பயன் கிடைக்கிறதோ இல்லையோ, கண்ணனுடைய திருவுள்ளம் அதீதமாக ஆனந்தப்படும். அந்த ஒன்றுதான் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும். நாமெல்லாம் கைங்கரியம்னு பண்றோம் இல்லையோ, இதனால என்ன பிரயோஜனம்னு கேட்டால் எத்தனை பெரிய கைங்கரியமா இருக்கட்டும், எவ்வளவு சின்ன கைங்கரியமா இருக்கட்டும், கண்ணனுடைய திருவுள்ளம் அதனாலே ஆனந்தப்பட வேண்டும். அது பட்டுட்டா மக்கள் எல்லாருக்கும் திருப்தி. அவன் சந்தோஷப்பட்டா நமக்கு சந்தோஷம். அவர் திருமுக மண்டலம் மலரலேன்னு வச்சுங்கோ, அது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போடும். ஓ, நாம பண்ணதில் ஏதோ பகவானுக்கு பிடித்தமில்லை போல் இருக்கு, அதனாலதான் அவர் முகம் மலர்ச்சியே இல்லைன்னு தோணிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, நாம் ஒரு சின்ன கைங்கரியம் புஷ்பத்தை தொடுத்துட்டு பெருமாளுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம். இன்னொருத்தர் என்ன பண்ணார்? ரொம்ப பெரிய கைங்கரியமாக 10 நாள் உற்சவம் பண்றேன் அப்படின்னு ஏத்துண்டு பண்ணினார். ரெண்டுத்திலையுமே பகவானுக்கு ஆனந்தம் ஏற்படும். சிறு புஷ்பத்தை 1 முழம் கொண்டு போய் சமர்ப்பிச்சாலும் ஆனந்தப்படுறார். 10 லட்சம் 100 லட்சத்துக்கு கொண்டு போய் கைங்கரியம் பண்ணாலும் ஆனந்தப்படுறார். ஏன் சுவாமி, 1 ரூபாய் கொடுத்தா ஒரு ஆனந்தம், 100 லட்சம் கொடுத்தா இன்னொரு ஆனந்தம் இல்லையான்னா? இது கொடுக்கறதுனால அவர் திருப்தி ஏற்பட போறதா இருந்தா அந்த வித்தியாசம் வரும். எப்ப இந்த வேறுபாடு வரும்? இப்ப எனக்கு 100 ரூபாய் வேணும், ஒருத்தர் 10 ரூபா கொடுத்தார், இன்னொருத்தர் 100 ரூபா கொடுத்தார். 10 ரூபா கொடுக்கறவட்ட ரொம்ப சந்தோஷம் வராது. 100 ரூபா கொடுக்குற இடத்துல சந்தோஷம் எனக்கு நல்லா நிரம்ப இருக்கும். ஏன்னா எனக்கு தேவை 100, அதை கொடுத்தாரோ இல்லையோ. இப்ப அதே போல பகவானிடத்துல போய் 1 முழம் புஷ்பமும் கொடுக்குறோம், 1,00,000 ரூபாய் புஷ்பம் கொடுக்குறோம். அவர் 1,00,000 ரூபாய் புஷ்பத்தினால வேண்டியவரா இருந்தா அப்ப 1 ரூபாய் புஷ்பம் கொடுத்தவரை பார்த்து சந்தோஷம் வராது. அவருக்கு லட்சமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஏதும் வேண்டாம்னு இருக்கிறவனுக்கு போய் இன்னதை கொடுத்து நாம திருப்திப்படுத்தவே முடியாது இல்லையோ. அவாப்த சமஸ்த காமன்னு கொண்டாடுகிறார்கள். இனி அவன் நிறைவேற வேண்டிய ஆசை ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்க செய்தே நாம் எதை சமர்ப்பித்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறான். அதனால யாருக்கும் சந்தேகமே வேண்டாம். ஆண்டாள் திருப்பாவை சொல்லியிருக்கா, ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கார்கள். நமக்கு தெரிஞ்சு 100 வருஷமா எத்தனை மகாவித்வான்கள் சொல்லியிருக்கா. நாம அதே திருப்பாவையை சொல்லிட்டு இருக்கோமே, குற்றம் நிறையா இருக்காதோ? நமக்கு அவ்வளவு ஈடுபாடு இல்லையே, அத்தனை தூரம் நமக்கு அன்பே இல்லையே, பக்தியே இல்லையே, ஆனாலும் சொல்லலாமான்னு தோணினால் எம்பிரார்க்கு இனியவாறே. எந்த குழந்தை வளரித்துன்னா கூட அது பிடிச்சிருக்கே தவிர, இப்போ 2-3 குழந்தைகள் ஒரு தாயாருக்கு இருக்குன்னா ஒன்று பளிச்சுன்னு சொல்லும், ஒன்று சுமாராத்தான் சொல்லும். இன்னும் கேட்டால் அந்த பளிச்சுன்னு சொல்கிறத ரொம்ப கண்டுகொள்ளவே மாட்டா. இந்த சுமாராக ஒரு குழந்தை சொல்கிறது பாருங்க, அதுதான் ரொம்ப நன்னா சொல்லுத்துன்னு அந்த தாயாரை சொல்லுண்டு. அந்த